வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே இறைவா, தக்க காலத்தில் உம்மை நோக்கியே உள்ளது என் மன்றாட்டு. உறுதியான அருள் துணைக்கு ஏற்ப உமது இரக்கப் பெருக்கத்தினால் எனக்கு செவி சாய்த்தருளும். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீ. உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 49. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும், பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும், இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்திச் செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுக்கள் அருகே வழிநடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும், சிலர் மேற்கிலிருந்தும், சிலர் சீனீம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிக்கூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5
இறை வார்த்தைகள் 17 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், தன் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தனர். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாயிருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை மீண்டும் ஒரு முறை இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்து நின்று இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்பதன் வழியாக ஆண்டவரே உமது அன்பை சுவைக்கின்றோம். உமது மீட்பில் பங்கு பெறுகிறோம். நீர் தருகின்ற இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி பாதுகாத்தருளும். எந்த தீங்கும் எங்களை நெருங்காமல் புடை சூழ்ந்து உம்முடைய வானதூதர்கள் பாதுகாப்பார்களாக. தேவ அன்னையினுடைய பரிந்து பேசுதலிலும் புனித சூசையப்பருடைய வழி நடத்துதலிலும் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு இனிய நாளாக அமைய, நன்மைகள் பலவற்றை நாடி தேடிச் செய்ய, ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய, ஒருவர் மற்றவருக்கு ஊக்கமளிக்க, மன்னிக்க உதவி செய்ய ஆண்டவரே நல் மனதை எங்களுக்கு தந்தருளும். உம் திருப்பாதம் வணங்கி இந்த நாளின் நல் ஆசிருக்காக உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமென். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சிறு சிறு அனுபவங்கள், இந்த குட்டி அனுபவங்கள் நமக்குள் சில சந்தேகங்களை எழுப்புகிறது அல்லது வியப்பினை ஏற்படுத்துகிறது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். அவர்கள் அப்படி வருகிற போது என்னுடைய இடத்தில்
பல காகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கரைந்து கொண்டிருந்தன. கத்திக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரமா அது சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது கூட்டமா. ஏன் அது அப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்னு அவங்க வந்தவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்போ வெளியே நின்று போய் பார்த்தோம். பார்த்தால் ஒரு காகம் ஒன்று இறந்து போயிருந்தது. இறந்து போயிருந்த அந்த காகத்தை சுற்றி வட்டமிட்டு கொண்டு கூச்சலிட்டு கொண்டிருக்கிறது அந்த காகங்கள் எல்லாம். இன்னொரு நாள் ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தேன். அப்படி போற வழியில ஒரு மாடு அப்படியே கண்ணீரோடு இருந்துச்சு. அது கண்ணில் அப்படியே நிறைய கண்ணீர் வழிந்து வழிந்து இருந்தது. அப்போ அங்கிருந்து அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா இந்த மாடு ஏன் இப்படி மிகுந்த கண்ணீரோடு இருக்கிறதே அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இது கண்ணு போட்டுச்சு. கண்ணு போட்ட உடனே அதனுடைய குட்டி இறந்து போயிடுச்சு. அப்பவே இறந்து போயிடுச்சு. அதனால் இந்த சில நாட்கள் இது இப்படி வருத்தத்தோட சோகத்தோடு இருக்குது. ஒரு முறை என்னுடைய 2 வீலர் பைக் எடுக்கிறதுக்காக நான் போனேன். அப்படி போகும்போது கீழே ஒரு பூச்சி இறந்து போன அதனுடைய இனமாக இன்னொரு பூச்சியை சுமந்து கொண்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நான் சொன்ன எல்லாவற்றிற்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதை பார்க்கிறோம். ஒன்றின் மீது இன்னொன்றுக்கு இருக்கிற ஈர்ப்பு, அன்பு. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ, இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். செய்தி உங்களுக்கு தெளிவாக புரியும் என நம்புகிறேன். ஒருவேளை இந்த உலகம் நம்மை கைவிட்டு விடலாம், நம்மை பெற்றவர்கள் கூட நம்மை மறந்து விடலாம், நம் உடன் பிறந்தவர்கள் நமக்கு எதிராக செயல்படலாம், நம் நண்பர்கள் கூட துரோகிகளாக மாறலாம். எது எப்படி இருந்தாலும் உன்னை படைத்தவர், உன்னை மீட்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்கிறார். அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்மை அரவணைக்கின்ற தெய்வமாக, நம்மை தேற்றுகின்ற இறைவனாக, நமக்கு ஆறுதல் தருகிற இறைவனாக, நம்பிக்கை ஊட்டுகிற இறைவனாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறது இறை வார்த்தையின் அன்பு சகோதர சகோதரிகளே. இறை வார்த்தையில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம், பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும், வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும்புல் வெளிகள் காண்பர், அவர்கள் பசியடையார், தாகமுறார், வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தின் வழியாக நான் அவர்களை அமைப்பேன், என் நெடுஞ்சாலைகள் அனைத்தும் உயர்த்தப்படும் என்கிறது இறைவார்த்தை. எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுடைய அன்பு நம் மீது வெளிப்படுகிறது. அவர் நம் மீது காட்டுகிற அக்கறை மேலும் மேலுமாக வலுப்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதனால் தான் பதிலுரை பாடல் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். இரக்கமும் கனிவும் உடையவர். எவ்வளவு அற்புதமான வார்த்தைங்க பாருங்க. நிறைய பேரை நாம் அன்பு செய்யறதா சொல்லுவோம், இரக்கம் காட்டுவதா சொல்லுவோம், கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையான அன்பும் உண்மையான கனிவும் இரக்கமும் நம்மிடத்தில் இருக்கிறதா? உண்மையான அன்பு இறைவனுடைய அன்பு, அவரிடத்திலிருந்து வருகிற இரக்கம் உண்மையுள்ள இரக்கம். அது நம் மீது கொண்ட அன்பினை வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கின்ற உறவினை பற்றி அழகாக சொல்லுகிறது. தந்தையாம் கடவுள், மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர்களுக்கு இடையே இருக்கின்ற உறவு நிலை ஒரு உன்னதமான பரஸ்பரமான உறவு நிலை. தந்தையினுடைய திருவுளத்தை முற்றிலுமாக நிறைவேற்றுபவராக மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால் தான் இந்த உலகத்திற்கு வந்தார். மனு உரு எடுத்து வந்ததனுடைய நோக்கம் அது.
இந்த உலகம் பாவத்தில் இருப்பதை உணர்ந்து தன் ஒரே மகன் வழியாக இந்த உலகத்தை அவர் மீட்பதற்கான திட்டம் தீட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்கிறார். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். இறைவனுடைய திருவுளம். அந்த திருவுளத்தின்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து நற்செய்தியை பறைசாற்றுகிறார். தூய ஆவியினுடைய வல்லமை அவர் மீது இறங்கி வர வலுப்பெறுகிற அவர், திடம் கொள்ளுகிற அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை பல்வேறு இடங்களில் சென்று அறிவிப்பதை பார்க்கிறோம். இறை ஆட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்புவதை பார்க்கிறோம். உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்புக்கும் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் மிகச்சிறந்த உதாரணமாய் கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அழகாய் தன் வாழ்க்கையின் வழியாக எடுத்து காட்டுகிறார், வாழ்ந்து காட்டுகிறார். ஆனால் இப்படி உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மையுமானவரை நாம் என்ன செய்தோம்? நம் பாவங்களால் அவரை கொலை செய்தோம். நம் பாவங்களால் அவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கினோம். நம் பாவங்களால் அவருக்கு பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் கொடுத்தோம். அதை பற்றி சிந்திக்கத்தான் இந்த தவக்காலம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பார்ப்போம். தாயினும் மேலான அன்பு நம் ஆண்டவருடைய அன்பு. நீதி தீர்ப்பு வழங்குகிற உரிமை அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டு. அவரே நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்ல இருக்கிறவர். நிலை வாழ்வை பெற்றுத் தருகிற உரிமையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அந்த நிலை வாழ்வில் பங்கு பெற, இயேசு கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெற முழுமையான நம்பிக்கையை இயேசுவின் மீது வைப்போம். அந்த நம்பிக்கையினால் நீங்களும் நானும் வாழ்வடைவோம். ஆமீன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தாய் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் இம்மையே இப்போது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிர். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் திருடருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறையவனே என் வழி துணை நீ, இறங்கிடும் வேளையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழி துணை நீ, இறங்கிடும் வேளையில் வாழ்க வாழ்க வாழ்க. தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொலி காண. திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொலி காண. கலங்கரை தீபம் எனக்கு நீயாவாய், நலம் தரும் வானின் உணவெனவாரா. இறையவனே என் வழி துணை நீ, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து
எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்றுக் கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதியாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு உதவி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி தவக்கால் ஆசிரை பெறுவோம். ஆண்டவரே, உம் அடியார்கள் உமது பரிவிரக்கத்தின் ஆதரவால் பாதுகாக்கப்படுவார்களாக. அதனால் இவ்வுலகில் அவர்கள் நல்லதை செய்து நன்மையின் முழுமையாகி உம்மிடம் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பை முழுமையாய் உணர்ந்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தானி அல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. கன்னி தாயாரின் பத்தானி அல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முனி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முனி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.